காதொளிரும் குண்டலமும் கைக்கு வளையாபதியும் கருணை மார்பின் மீதொளிர் சிந்தாமணியும் மெல்லிடையில் மேகலையும் சிலம்பார் இன்பப் போதொளிர் பூந்தாமரையும் பொன்முடிச் சூளாமணியும் பொலியச் சூடி நீதியொளிர் செங்கோலாய் திருக்குறளை தாங்கும் தமிழ் நீடு வாழ்க. திக்கெட்டும் பரந்து வாழும் தீந்தமிழ் உறவுகளே வணக்கம். இது டான் தொலைக்காட்சி பெருமையோடு வழங்குகிற சொற்சமர். வளரும் இளம் பேச்சாளர்களுடைய வாதத்திறனை மேம்படுத்துவதற்கான அமர். ஈழத்தின் வடபுலத்திலிருந்து ஒளிபரப்பாகும் டான் தொலைக்காட்சியில் சொற்சமர் நிகழ்ச்சிக்கு அனுசரணை வழங்குகிற, ஆதரவு வழங்குகின்ற அன்பு உள்ளங்களை முதற்கண் நினைவில் கொள்ளுதல் தகும். வடபுலத்தின் முன்னணி தொழிலதிபர் கல்வி காருண்யன் ESP நாகரத்னம் ஐயா. இந்த சொற்சமர் காலத்திலே பங்கேற்கிற பாடசாலைகள் விவாத அணிகளை கட்டியெழுப்புவதற்கு வசதியாக ஒரு தொகை பணத்தை வழங்கி ஆதரவு புரிகிறார். அதைவிட மேலாக தமிழகத்தின் பேச்சாளர்கள், உலக புகழ்பெற்ற பேச்சாளர்கள், பட்டிமன்றம் ராஜா சார், பாரதி பாஸ்கர் மேடம் இருவரும் இணைந்து இந்த ஈழத்தில் வளர்ந்து வருகின்ற இளம் பேச்சாளர்களை ஊக்குவிக்கும் முகமாக ஒவ்வொரு களத்திலும் பங்கேற்று தன்னுடைய ஆளுமை திறனை வெளிப்படுத்துகிற ஒரு பேச்சாளருக்கு ஒரு தொகை பணத்தை வழங்கி அவர்களும் ஊக்குவிக்கிறார்கள். இதை முதற்கண் நன்றியோடு பதிவு செய்த வண்ணம் இன்றைய நிகழ்ச்சிக்குள்ளே நாங்கள் நுழைவோம். இன்றும் கூட வடபுலத்தின் முன்னணி பாடசாலைகள் 2 இந்த சொற்சமர் களத்தை நாடி வந்திருக்கின்றன. வரலாற்று சிறப்புமிக்க, பாரம்பரியம் மிக்க பாடசாலைகள். தமிழரின் தலை நிமிர் கழகம் என்று கொள்ளப்படுகிற யாழ்ப்பாணம் இந்து கல்லூரி. அவர்கள் எந்த துறையிலும் தங்களை பிரகாசிக்க செய்பவர்கள். அவர்களால் ஈழ மண் பெருமைப்படுகின்ற அளவிற்கு கல்வி செயற்பாட்டிலே அவர்கள் உயர்ந்து நிற்கிறார்கள். யாழ்ப்பாணம் இந்து கல்லூரியிலே இருந்து மாணவர்கள் இந்த களத்திலே பங்கேற்பதற்காக வருகை தந்திருக்கிறார்கள். அதுபோலவே ஒரு பாரம்பரியம் மிக்க பாடசாலை வட்டுக்கோட்டை இந்து கல்லூரி. எந்த நோக்கத்திற்காக இந்து கல்லூரி எழுந்ததோ, ஆறுமுக நாவலர் இட்ட அடித்தளத்தின் வாயிலாக அவர் இறந்த பின்னர் யாழ்ப்பாணம் இந்து கல்லூரி எழுந்தது. ஆறுமுக நாவலருடைய அடித்தொண்டனாக வாழ்ந்த பெருமகன் அம்பலவான நாவலர். அம்பலவான நாவலர் வட்டுக்கோட்டையிலே கட்டியெழுப்பிய பாடசாலை வட்டுக்கோட்டை இந்து கல்லூரி. இன்றும் அங்கு பல பாரம்பரியங்களை பேணி அவர்கள் வீறு நடை போடுகிறார்கள். அத்தகைய பாடசாலையிலே இருந்து மாணவ செல்வங்கள் இந்த சொற்சமர் களத்திற்கு வருகை தந்திருக்கிறார்கள். புகழ்பூத்த பாடசாலைகளிலே இருந்து வருகை தந்திருக்கின்ற இந்த மாணவ செல்வங்களையும் அவர்களை வழிப்படுத்திய அதிபர், ஆசிரியர்கள், பெற்றோர்கள் என யாவரையும் அன்போடு நன்றியோடு வரவேற்றுக் கொள்கிறோம். இன்றைய சொற்சமர் களம் என்ன தலைப்பை சுமந்து வருகிறது என்று அறிவதற்கு நீங்கள் ஆவலாக இருப்பீர்கள். தொழில்நுட்ப வளர்ச்சி மனிதர்களை பொறுத்தவரையிலே நிம்மதியை தருகிறதா இல்லையா என்கின்ற ஒரு கேள்வியை இந்த களம் இன்றைக்கு முன்வைத்திருக்கிறது. ஆஸ்ட்ரலோபித்திகஸ் யார் என்று கேட்டால் மனிதனுடைய முன்னோடி என்று சொல்கிறோம். ஒரு 3.3 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னர் வாழ்ந்த ஒரு உயிரினம் ஆஸ்ட்ரலோபித்திகஸ். கென்யாவிலே இதனுடைய எச்சங்கள் எடுத்ததாக கூட சொல்வார்கள். ஆஸ்ட்ரலோபித்திகஸுக்கும் இந்த நிகழ்ச்சிக்கும் என்ன தொடர்பு என்று நினைப்பீர்கள். அந்த ஆஸ்ட்ரலோபித்திகஸ் உயிரினம்தான் முதலிலே கல்லை பயன்படுத்தி, தொழில்நுட்ப கருவியை பயன்படுத்தி தன்னுடைய வேலையை இலகுவாக்கியதாக கொள்கிறோம். அந்த கற்காலத்திலே இருந்து இன்றைக்கு AI, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுடைய யுகம். அதுவரைக்கும் தொழில்நுட்ப சாதனங்கள் எங்களுக்கு உதவி கொண்டுதான் இருக்கின்றன. ஏன் கற்காலம் என்கிறோம், இரும்பு காலம் என்கிறோம், வெண்கல காலம் என்கிறோம், இன்றைக்கு தொழில்நுட்ப காலம் என்கிறோம், அல்லது டிஜிட்டல் எரா, 1950களுக்கு பிறகு டிஜிட்டல் எரா என்று சொல்கிறோம். அப்படி தொழில்நுட்ப கருவிகளை பயன்படுத்தி கொண்டுதான் இந்த மனித நாகரிகத்தினுடைய வளர்ச்சி பாதைக்கு கூட பெயர்களை சூட்டிக் கொள்கிறோம். இந்த நிலையிலே தொழில்நுட்ப கருவிகள் மனித நாகரிகத்திற்கு வளர்ச்சிக்கு உதவி இருக்கிறது, உண்மைதான்.
ஆனால் இப்பொழுது கேள்வி என்னவென்றால், நிம்மதியை தந்துச்சுதாப்பா? இதுதான் கேள்வி. மனித நாகரிகம் வளர்ந்தது சரி, நிம்மதியை தந்ததா என்கிற கேள்வி இங்கே எழுந்து நிற்கிறது. தொழில்நுட்ப கருவிகள் பெருகிய காலத்திலே மனிதர்களுடைய வேலை வாய்ப்புகளும் குறையத் தொடங்கிவிட்டன. தொழில்நுட்ப கருவிகள் பெருகிய காலத்திலே இன்றைக்கு 1876ஆம் ஆண்டிலேதான் முதலாக தொலைபேசி கண்டுபிடிக்கப்பட்டது. அலெக்சாண்டர் கிரஹாம் பெல் முதலாக தொலைபேசியை கண்டுபிடித்தார். அப்படி பார்த்தால் நான் நினைக்கிறேன், தொலைபேசி கண்டுபிடிக்கப்பட்டமைக்கும் ஒரு விழா எடுக்கலாம். எதுக்கெல்லாம் விழா எடுக்கிறார்கள், 150வது விழா எடுக்கலாம். அப்படி மிக குறுகிய காலத்திற்குள்ளே தொலைபேசி, இன்றைக்கு யாரை பார்த்தாலும் ஸ்மார்ட் போனோடு தான் திரிகிறார்கள். தொலைபேசி எங்களை ஆக்கிரமித்திருக்கிறது. அப்படி தொலைபேசி ஆக்கிரமிக்க தொடங்கிய பிற்பாடு மனித உறவுகள் நிம்மதியை இழக்கத் தொடங்கின என்று வாதிடுகிறவர்களும் இருக்கிறார்கள். இல்லை, தொலைபேசியினூடாக எத்தனை உறவுகளை கட்டி வளர்த்திருக்கிறோம், அதனாலே நிம்மதி பெருகியல்லவா இருக்கிறது, இப்படி வாதிடுகிறவர்களும் இருக்கிறார்கள். எனவே அப்படியும் இருக்கலாம், இப்படியும் இருக்கலாம் என்று நான் தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்காமல், இவர்கள் எப்படியெல்லாம் இருக்கலாம் என்று சொல்லப் போகிறார்கள் என்று பார்க்க இருக்கிறேன். வாதத்தை தொடக்கி வைக்க வேண்டிய பொறுப்பு யாழ்ப்பாணம் இந்து கல்லூரியினுடைய அணித்தலைவருக்கு உரியது. யாழ்ப்பாணம் இந்து கல்லூரியிலே தரம் 11 வகுப்பிலே கல்வி கற்கிறார் திருவரேஸ்வர். தன்னுடைய வாதத்திறனால் பல களங்களிலே தன்னை அடையாளப்படுத்திய பேச்சாளர். யாழ்ப்பாண நகரத்திலே வசிக்கிறார். திருவரேஸ்வர் என்று என்ன வாதத்தை முன்வைக்கப் போகிறார் பார்ப்போம். தமிழை வணங்கி கொண்டு அவை நிகழ்ச்சி. இன்றைய தலைப்பு தொழில்நுட்பத்தின் வளர்ச்சி மனித வாழ்க்கையில் நிம்மதியை தருகிறது என்பதாகும். ஆக முதலாவதாக இன்றைய தலைப்பிற்குரிய சரியான பொருள்கோடலை எடுத்து பார்க்க வேண்டும். தொழில்நுட்பத்தின் வளர்ச்சி என்று பார்க்கின்ற போது தொழில்நுட்பம் ஏன் உருவாக்கப்பட்டது என்ற ஒரு கேள்வியானது எழப்பட போகின்றது. ஏன் உருவாக்கப்பட்டது? மனிதனுடைய அபிவிருத்திக்காகவும் அவனுடைய வாழ்க்கையை நிம்மதியாக்குவதற்கும் வேலைகளை இலகுவாக்குவதற்கும் தொழில்நுட்பம் உருவாக்கப்பட்டது. பின்னர் தொழில்நுட்பத்தின் வளர்ச்சி என்று எடுத்து பார்க்கின்ற போது கைத்தொழில் புரட்சி நடந்த காலப்பகுதி வரை இன்று எவ்வளவோ தொழில்நுட்பங்கள் என்று நாங்கள் செயற்கை நுண்ணறிவு என்று வந்துவிட்டோம். இன்று கைத்தொலைபேசிகளிலே இன்று உலகத்தை ஆக்கிரமித்து வைத்திருக்கக்கூடிய இவ்வாறான பல தொழில்நுட்பங்கள் இருந்து வந்துவிட்டன. இவ்வாறாக இருக்கின்ற போது இந்த மனித வாழ்க்கையிலே நிம்மதியை தருகிறதா என்று பார்க்கின்ற போது நிம்மதி என்றால் முதலாவது விடயம் என்னவென்றால், மனிதனுக்கு இன்று எத்தனையோ நன்மைகளை அது தந்து கொண்டிருக்கிறது. இன்றைய தலைப்பு நிம்மதியை தருகிறதா இல்லையா என்பதுதான் அல்லவே தவிர, நிம்மதியை இவர்கள் எடுத்துக் கொள்கிறார்களா, சமூகம் அதனை சரியாக பயன்படுத்திக் கொள்கிறார்களா என்பது இன்றைய தலைப்பு இல்லை என்பது முதலாவது விடயம். ஆக அடிப்படையில் இருந்து வருகின்றோம். முதலாவது விடயம் என்னவென்றால், இந்த சொற்சமர் நிகழ்ச்சியினை நாங்கள் எடுத்து பார்த்தோமானால், இந்த இளம்பிள்ளைகளினுடைய விவாத திறனை வளர்த்துக் கொள்வதற்காக இத்தனை நடவடிக்கைகள் நடந்து கொண்டிருக்கிறது என்றால் அதற்கு கை கொடுத்து கொண்டிருப்பது இந்த தொழில்நுட்பத்தினுடைய வளர்ச்சி. இதை தாண்டி இன்று உலகளாவிய ரீதியிலே எத்தனையோ இடங்களிலே இருக்கக்கூடிய உறவினர்கள், இன்று எங்களுடைய நடுவர் அவர்கள் சொல்லியது போல, இந்த கைபேசியின் மூலம் நாங்கள் அவர்களை தொடர்பு கொள்ளக்கூடியவாறு இருக்கிறது என்றால் அதற்கு காரணம் தொழில்நுட்பத்தினுடைய வளர்ச்சி. இவ்வாறாக இந்த தொழில்நுட்பங்கள் நன்மையை தருவதற்காக அபிவிருத்தி அடையப்பட்டன. ஆனால் நீங்கள் அதை தவறாக பயன்படுத்துகிறீர்கள். எதற்காக உருவாக்கினீர்கள்? சமூகம் வளர்ச்சி அடைய வேண்டும் என்பதற்காக உருவாக்கிவிட்டு நீங்களே சொல்லுகிறீர்கள், அதாவது தொழில்நுட்பம் எங்களுக்கு நன்மையை தரவில்லை, தீமையை தருகிறது என்று. இது மிகவும் ஒரு அபத்தமான வாதமாகத்தான் இருக்க போகின்றது. இதை தாண்டி இன்று நீங்கள் உலகளாவிய ரீதியில் இந்த கைபேசியை மட்டும் தவிர இன்று எத்தனையோ இடங்களிலே அறுவை சிகிச்சைகளுக்கு இந்த தொழில்நுட்பங்கள் பயன்படுத்தப்பட்டு கொண்டிருக்கின்றது. இன்று போக்குவரத்து ரீதியாக இன்று எல்லா விபத்து நடந்ததற்கு பின்னராக பேருந்து சேவைகளிலே இந்த தொழில்நுட்பங்களானது பயன்படுத்துவதற்கான அபிவிருத்தி திட்டங்கள் நடக்கிறது என்றால் இவை அனைத்திற்கும் ஒரு மனிதனுடைய அடிப்படை பாதுகாப்பில் இருந்து இந்த தொழில்நுட்பங்களானது உதவுகிறது என்றால் அது தொழில்நுட்பத்தினுடைய வளர்ச்சி சார்ந்த நிம்மதியை தருகிற ஒரு கூறாகத்தான் இருந்து வருகின்றது. இவ்வாறாக இன்றைய தலைப்பானது எங்களுடைய 3 வியூகங்களின் அடிப்படையிலே செல்லவிருக்கின்றது. முதலாவது சமூக நோக்கத்தை அடிப்படையாக கொண்ட தொழில்நுட்ப வளர்ச்சி. இரண்டாவது காலத்திற்கு ஏற்றவாறு தன்னை தகவமைத்துக் கொள்வது.
செய்வதற்கு மனிதர்களுக்கு உந்து சக்தியாக இருக்கக்கூடிய தொழில்நுட்பத்தினுடைய வளர்ச்சி. மூன்றாவது, தொழில்நுட்பம் சார்ந்து மனிதர்களுடைய சீர்கேடுகள் காரணமாக அது நிம்மதியான ஒரு விடயமாக காட்டப்படாமல் மறைந்து போகின்ற செயல்கள் என்ற அடிப்படையிலே எங்கள் தரப்பு வாதங்களானது கட்டமைக்கப்படுகின்றது. ஆக இன்று நாங்கள் முக்கியமான ஒரு விடத்தை எடுத்து பார்க்க வேண்டும். இன்று இருக்கக்கூடிய சமூக நிலைக்கு ஏற்றவாறு இந்த அளவுகோல்களின் அடிப்படையிலே இந்த தொழில்நுட்பத்தினுடைய வளர்ச்சியானது தடுக்கப்பட ஒரு விடயமாக மாறிக்கொண்டிருக்கின்றது. மனிதர்கள் தங்களை அபிவிருத்தி செய்து கொள்ள வேண்டும் என்றால் அவர்களுக்கு தொழில்நுட்பத்தினுடைய வளர்ச்சியானது அடிப்படையிலே தேவைப்படக்கூடிய ஒரு விடயமாக இருக்கின்றது. நீங்கள் வளர்ச்சி என்ற ஒரு விடயத்தினை தடுத்து விட முடியாது. ஏனென்றால் வளர்ச்சி ஒரு சமூகத்திலே நிரந்தரமாக இருக்கக்கூடிய விடயம். அப்படி இருக்கின்ற பட்சத்திலே நீங்கள் எவ்வாறு தொழில்நுட்பத்தினுடைய வளர்ச்சியை இல்லாது ஒழிக்கப் போகிறீர்கள் என்ற முதலாவது கேள்வி ஒன்று இருக்கின்றது. அடுத்ததாக, இந்த தொழில்நுட்பத்தின் வளர்ச்சியின் காரணமாக இன்று சமூகத்திலே இத்தனை அபிவிருத்திகள் நடந்து கொண்டிருக்கின்றன. இந்த அபிவிருத்திகளை சார்ந்து நீங்கள் இந்த தொழில்நுட்பத்தை தவறாக பயன்படுத்துகிறீர்கள் என்பதற்காக அதன் மேல் பழி சுமத்துவீர்கள் என்பது சரியான ஒரு விடயமா என்பது இரண்டாவது கேள்வி. இதற்கு எங்களுடைய எதிரணி அன்பு சகோதரிகள் எங்களுக்கு அதற்கான விடைகளை தர வேண்டும். ஆக நாங்கள் முக்கியமான ஒரு விடயத்தை எடுத்து பார்க்க வேண்டும். இன்று எத்தனையோ இடங்களிலே இந்த தொலைபேசிகளை நீங்கள் எடுத்து பார்த்தீர்கள் என்றால் நடுவர் சொன்னது போலத்தான் இந்த தொலைபேசியிலே நாங்கள் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கின்றோம் என்று நீங்கள் சொன்னீர்கள். ஆனால் என்ன பிரச்சனை என்னவென்றால், தொலைபேசி உங்களுக்கு சொன்னதா நான் உன்னை ஆக்கிரமிக்க போகிறேன், நீ என்னை பயன்படுத்தி கொண்டுதான் இருக்க வேண்டும், நீ என்னை 50 நிமிடங்களுக்கு மேல் சமூக வலைத்தளங்களை நீ பயன்படுத்தத்தான் வேண்டும் என்று உங்களுக்கு ஏதாவது சொன்னதா? இல்லை, நீங்கள் தான் அதை அதிகமாக பயன்படுத்தி கொண்டிருக்கிறீர்கள். அதன் காரணமாக நீங்களே அதிலே பழி சுமத்துவீர்கள் என்பது மிகவும் பிழையான ஒரு வாதமாகவே இருக்கிறது. ஆகவே தொழில்நுட்பத்தின் வளர்ச்சி மனித வாழ்க்கையில் நிம்மதியை தருகிறது என்று கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். திருவரேஸ்வர் அழகான ஒரு தொடக்கத்தை நல்கியிருக்கிறார். தொழில்நுட்பம், நிம்மதி, 2 முக்கியமான வார்த்தைகள் இருக்கின்றன. நான் நிம்மதியை பற்றி பேசவில்லை. ஏனென்றால் அவர்கள் எப்படி அதை அணுகுகிறார்கள், எப்படி எடுத்துக்கொள்கிறார்கள். இப்போ நிம்மதியை நாங்கள் விலைக்கு வாங்குவதா, நிம்மதிக்காக கருவிகளை தானே உருவாக்குவதா, அல்லது நிம்மதி தானாக வளருமா, அது வளர்ச்சி போக்கிலே எப்படி செல்வாக்கை செலுத்தும்? இப்படியான பல சிந்தனைகள் இப்பொழுது மேற்கிளம்பி இருக்கின்றன. இவற்றிற்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய பொறுப்பு வட்டுக்கோட்டை இந்து கல்லூரி அணிக்கு இருக்கிறது. அவர்கள் இந்த தலைப்பை எப்படி எதிர்கொள்கிறார்கள் என்பதை பார்த்து விடலாம். தன் அணி சார்ந்த தலைமை வாதத்தை முன்வைப்பதற்காக சரண்யா வந்திருக்கிறார். அவர் வட்டுக்கோட்டை இந்து கல்லூரியிலே உயர்தரத்திலே கலைப்பிரிவிலே கல்வி பயில்கிறார். பேசுங்கள் சரண்யா. பலகற்றோம் ஜாமென்று தற்புகழல் வேண்டாம், அலர்கதிர் ஞாயிற்றை கைக்குடையும் காக்கும், சில கற்றார் கண்ணும் உளவாம் பல கற்றார்க்கு அச்சாணி என்னதோர் சொல். பாகுபாடு இல்லாமல் தீர்ப்பளிக்க வந்திருக்கும் நடுவரவர்களே, என் தரப்பினரே மற்றும் எதிர் தரப்பினரே, உங்கள் அனைவருக்கும் இந்நேரம் வந்தனங்கள். அந்த வகையிலே நடுவரவர்களே, இன்றைய தலைப்பானது அருமையான தலைப்பு. தொழில்நுட்பமானது மனித வாழ்க்கையில் நிம்மதியை தருகிறதா தரவில்லையா என்றது. இதுக்கு ஒரு விவாதமேடு தேவையே இல்லைத்தானே. நாம் யதார்த்தமாக பார்க்க போனாலும் மனித வாழ்க்கையில நிம்மதி என்பது தொழில்நுட்பத்தால் தான் கிடைக்கும் என்பது ஐயப்பாடுதான் நடுவர்களே. உண்மைதான் நடுவர்களே. எதிரணி தலைவர் நண்பர் அவர்கள் கூறியிருந்தார், தொழில்நுட்பமானது மனித நிம்மதிக்காக உருவாக்கப்பட்டது. செயலிகள் தான் ஒருவனுக்கு நிம்மதியை ஏற்படுத்தும் என்றால் செயல்களால் எப்பொழுது நாம் நிம்மதியை ஏற்படுத்த போவோம் என்பது எனது கேள்வியாகும். செயலிகள் தான் நமக்கு நிம்மதியை ஏற்படுத்துகின்றது என்றால் நாம் செயல்களால் எப்பொழுது நிம்மதியை ஏற்படுத்த போகின்றோம்? நல்ல கவிதை வருகிறது. நன்றி நடுவர் அவர்களே. அது மட்டுமல்லாது இன்னொரு கேள்வியை விட்டிருந்தார், தொலைவில் உள்ளவர்களை பார்க்க முடியாதவர்களை தாம் தொலைபேசியின் ஊடாக தொடர்பு கொண்டு உரையாடலாம் என்று. இன்று ஸ்கைப், வாட்ஸ்அப், யூடியூப், ஃபேஸ்புக் போன்ற வலைத்தளங்கள் இருக்கிற நம்பிக்கையால தான் இன்றும் உறவுகள் தொலைவில் இருக்கிறது என்றதை நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஸ்கைப் இருக்குதானே, மாமா அங்கே இருந்தால் அதுல இருந்து கதைப்பேன் என்றதால தான் அந்த உறவின் பற்று இன்றைக்கு இல்லாமல் போகுது. இதுதானே நிதர்சனமான உண்மை. அது மட்டுமல்லாது இவர் வளர்ச்சி 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 பற்றி குறிப்பிட்டிருந்தார். நாங்கள் இங்கு வளர்ச்சியை தடுப்பதாக அதை பற்றி கூற வரவில்லை. நாங்கள் கூறுவது மனித வாழ்க்கையில நிம்மதியை தருகிறதா தரவில்லையா என்பதுதான் எங்களது விவாதம். நடுவர் அவர்களே, இப்பொழுது நாங்கள் தொலைபேசியை பார்க்க பார்க்க உங்களுக்கு ஆனந்தமாக இருக்கும். சரி, இன்னும் கொஞ்ச நேரம்
சரி ஒரு அரை மணித்தியாலம் பார்ப்போம் என்று ஒரு மணித்தியாலத்துக்கு மேலாக எடுத்து தொலைபேசி பார்த்து கொண்டிருப்போம். அந்த தொலைபேசிக்கு நாம் அனைவரும் அடிமைப்பட்டு விடுகின்றோம். நாங்கள் நினைத்தால் கூட அந்த தொலைபேசியை கீழே வைக்க மனம் பெறாது. உண்மைதானே? அப்பொழுது இந்த நிம்மதியான வாழ்க்கை வேணும் என்று சொன்னால் நாங்கள் வாழ்நாள் பூராகவே தொலைபேசியை பார்த்து கொண்டிருக்கலாம் தானே. அதுக்கு தான் அவர் கேட்கிறார், தொலைபேசி சொன்னதா இவ்வளவு நேரமும் நிம்மதி என்று சொன்னார் நடுவர் அவர்களே. இப்ப என்ன தொலைபேசி பார்க்க நிம்மதியா இருக்கு, அப்படியே ஸ்ட்ரெஸ் எல்லாம் ஃப்ரீயா இருக்குதுண்டு. நான் விடிஞ்சில இருந்து இரவு வரைக்கும் போனையே பார்த்துட்டு இருந்தா எனக்கு யார் சாப்பாடு தாரது, யார் எனக்கு உழைச்சு தாரது? அது மட்டுமல்லாது இப்படி இருக்கிற ஆட்கள் எல்லாம் 4 பேர் 4 மூலையை பார்த்து கொண்டிருக்கணும். ஒரு ஆள் அங்க பார்த்தா ஒரு ஆள் இங்க பார்த்தா போனோட இருக்கணும். பக்கத்து வீட்டுக்காரனுக்கு உடம்பேலாதண்டு வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸ் போட்டு தான் தெரிய வருது இப்பத்தே ஜெனரேஷனுக்கு. இது நன்மையா நடுவர்களே? ஒருபோதும் நன்மை இல்லை தானே. அது மட்டுமல்லாது இப்பத்தே மாணவர்கள் அடிமைப்படுகிறார்கள். பப்ஜி, ஃப்ரீ ஃபயர் போன்ற கேம்களுக்கு அடிமை. நீங்கள் செய்திகள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். இவர்கள் வருவார்கள். இப்பொழுது செய்தி கேள்விப்பட்டீர்கள் தானே, செய்தியும் ஒரு நன்மையை தானே தருதுகின்றது. அந்த செய்தியை கேட்கும் போது அம்மது மனமானது பதபதைக்கும். ஐயோ என்னடா இப்படி நடக்குது என்று பதபதைக்கும். அந்த இடத்துல நிம்மதியானது சீர்குலையத்தானே படுகின்றது. அது மட்டுமல்லாது சிறந்த உதாரணம் எதிரணி நண்பர் அவர்களை குறிப்பிடலாம். அது 2வது பேச்சாளர். இன்றைய மாணவர்கள் அதீத தொலைபேசி பாவனையால கண் பார்வைகள் எல்லாம் மங்கி போய்விட்டது. சிறந்த உதாரணம் நடுவர் அவர்களே, இல்லை என்று சொல்ல போகிறார்களா? அது மட்டுமல்லாது எமது ஊரில் நடுவர் அவர்களே ஒரு அண்ணா நல்லா படிப்பார். படிப்பண்டா என்று அம்மா எல்லாம் சொல்லுவான். படிப்பண்ண நீ அவரை பார்த்து படிச்சு வரணும்ண்டு. அவர் அதாவது O level பரீட்சையில 9A சிட்டி பெற்றவர். அப்ப அவங்களோட வீட்டை என்ன செய்யுச்சுன்னா மேல் படிப்புக்காக வேண்டி போன் வேண்டி கொடுத்தவர். போன் வேண்டி கொடுக்க இவர் என்ன செய்ய வலிக்கிட்டார், போன்ல கேம் ரக்கி விளையாட வலிக்கிட்டார். விளையாட வடிக்க அந்த அடிமத்தனத்திலிருந்து இவரால் மீட்டு வர முடியல. கடந்த சில வாரங்களிலே காப்போதா உயர்தரமானது வெளிவந்த நிலையிலே அவர்கள் 3 பாடங்களையும் ஃபெயில் விட்டுள்ளார். இதற்கு மெயின் காரணம் இப்பொழுது அம்மா இருந்து கதறுகின்றாள். நான் இந்த தொலைபேசியை வேண்டி கொடுக்காவிட்டால் இன்று எனது மாணவன் எப்படியோ 3A எடுத்திருப்பார் என்று கதறுகின்றார். அது மட்டுமல்லாது பெண்கள் தலை குனிந்து நடந்த காலம் போய் இப்ப ஆண்கள் தலை குனிந்து நடக்கினோம். ஏன்னு சொன்னா கையில ஆளுக்கால் ஒவ்வொரு மொபைல் போன். அப்படி இப்ப போயக்க தெரிஞ்சோ ஆரோ அவனோண்டு அண்ணாண்டு சொல்லிப்பட்டு போய்க்க வார நிம்மதி இந்த தொலைபேசியை பார்த்து கொண்டு போய்க்க வராது என்பதை நான் தெளிவுபடுத்தி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடை பெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். இன்றைய சொற்சமர் களத்தில் யாழ்ப்பாணம் இந்து கல்லூரி அவர்களை எதிர்த்து வட்டுக்கோட்டை இந்து கல்லூரி. இது யாழ்ப்பாணம் இந்து கல்லூரியினுடைய 2வது பேச்சாளருக்குரிய தருணம். யாழ்ப்பாணத்திலே வசிக்கிற தரம் 11 வகுப்பிலே கல்வி பயில்கிற வசீகரன் தொடர்ந்து வாதத்தை முன்னெடுப்பதற்காக வந்திருக்கிறார். தொழில்நுட்பம் நிம்மதியை தருகிறது என்று அவர் பேச வேண்டும். சரி, பேசுங்கள். தமிழை தந்தவர்களையும் தமிழுக்காக தம்மை தந்தவர்களையும் ஒரு கணம் சிந்தித்துக் கொண்டு அவை பெருமதிப்பு மிக்கவர்களே, இன்று எங்களுடைய தலைப்பு தொழில்நுட்பத்தின் வளர்ச்சி மனித வாழ்க்கையில் நிம்மதியை தருகிறது. எதிரணி அன்பு சகோதரி அவர்களே, நீங்கள் முதலில் ஒன்றை விளங்கிக் கொள்ள வேண்டும். என்னவென்றால், இன்று ஒரு குடும்பத்தினுடைய தலைவன் ஒரு நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கிறான் என்றால் அந்த நோயிலிருந்து அவன் தப்பினால் தான் அவனுடைய குடும்ப சூழல் அங்கே நிம்மதியுடன் வாழ முடியும். ஆக இன்று அவனுடைய நோயினை குணப்படுத்தக்கூடிய உபகரணங்களாக இன்று செயற்கை நுண்ணறிவாக இருக்கட்டும் சரி, இன்றைக்கு அறுவை சிகிச்சை இயந்திரங்களாக இருக்கட்டும் சரி, அனைத்துமே இன்று தொழில்நுட்பத்தின் மூலமாகத்தான் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதை நீங்கள் முதலிலே விளங்கிக் கொள்ள வேண்டும். இன்று ஒரு குடும்பத்தினுடைய தலைவனுக்கே இவ்வாறான ஒரு நிலைதான் காணப்படுகிறது. அதை தாண்டி இன்றைக்கு ஒரு மாணவன் ஒரு சிறு கிராமத்திலிருந்து கல்வி கற்று ஒரு சிறந்த நிலையை பெற்றிருக்கிறான் என்றால் அதற்கு மிக பிரதானமான காரணம் அவன் ஒரு தொழில்நுட்பத்தின் வாயிலாக செயற்கை நுண்ணறிவினை தன்னுடைய கல்வியிலே புகுத்தி தன்னுடைய கல்வியை ஆசிரியர் இல்லாத போதும் தன்னுடைய வீட்டிலிருந்தே இருந்த இடத்திலிருந்து பல்வேறு வகையிலே கற்றுக்கொள்கிறான். அது அவனுடைய நன்மை. அதனால் அவன் நிம்மதியான ஒரு வாழ்க்கையினுடைய படியினை எடுத்துச் செல்கின்றான் என்பதுதான் மிக முக்கியமான படி. இன்று சமூகத்தினுடைய அடிப்படைகளாக இருக்கின்ற கல்வியாக இருக்கட்டும் சரி, சுகாதாரமாக இருக்கட்டும் சரி, போக்குவரத்தாக இருக்கட்டும் சரி, அரசாக இருக்கட்டும் சரி, அனைத்து இடங்களிலுமே இந்த தொழில்நுட்பத்தினுடைய தாக்கம் இருக்கிறது என்றால் என்ன காரணம் என்கின்ற முதலில் கேள்வி இருக்கின்ற.
இங்கே மனிதனுடைய வாழ்க்கையை நிம்மதியாக்குகின்றது என்கின்ற ஒரே காரணத்தினால்தான் இன்று நாங்கள் அதனுடைய பயன்பாட்டிலே இருக்கின்றோம் என்பதனை முதலில் விளங்கிக் கொள்ளும். என்னவென்றால் இன்றைக்கு போக்குவரத்திலே பல்வேறு பிரச்சனைகள் இருக்கு. அதற்காக இன்று ஹரணி அமரசூரிய அவர்களினாலே போக்குவரத்திலே பேருந்துகளுக்கான செயற்கை நுண்ணறிவு திட்டமானது அறிமுகம் செய்யப்பட்டிருக்கிறது என்றால் என்ன காரணம்? அதையும் விடுங்கள். இன்றைக்கு எங்களுடைய பல்வேறுபட்ட விதங்களிலே இன்றைக்கு பல்வேறு கொலை குற்றங்கள் நடைபெற்று இந்த குற்றங்களை தடுப்பதற்காக இன்றைக்கு சிங்கப்பூர் நாட்டிலே ஏஐ போலீஸ் என்கின்ற திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கின்றது. இதைவிட மலேசியாவாக இருக்கட்டும் சரி, ஆஸ்திரேலியாவாக இருக்கட்டும் சரி, இவ்வாறு நாடுகளிலே குற்றங்களை தடுப்பதற்காக பல்வேறு வகைகளிலே செயற்கை நுண்ணறிவு பயன்படுகின்றது என்றால் என்ன காரணம்? இந்த குற்றங்கள் தடுப்பதன் மூலம் ஒரு குடும்பத்தினர் தங்களுடைய நிம்மதியான வாழ்க்கையை முன்னெடுக்கக்கூடியதாக இருக்கின்றது. அதையும் விடுவோமே, இன்றைக்கு எங்களுடைய அன்றாட வாழ்க்கையிலே பல்வேறுபட்ட வேலைகளை ஒவ்வொரு மனிதனும் செய்து கொண்டிருக்கிறார். தன்னுடைய பொருளாதார ஸ்திரத்தன்மைக்கான பல்வேறு வேலைகளை செய்து அன்றைக்கு கல்லுடைப்பதற்கு தன்னுடைய மனித வலுவினாலே நிம்மதியற்ற வாழ்க்கையிலே கிடந்தவன் இன்றைக்கு இலகுவாக இயந்திரத்தை கொண்டு கல்களை உடைக்கின்றான். பல்வேறுபட்ட ஆலயங்கள் இன்றைக்கு எழுப்பப்படுகின்றன. இன்றைக்கு இயந்திரங்களினாலே ஆலயங்கள் ஒரு சிறிய அளவிலே பெரிய வேலை திட்டங்களாக நடைமுறைப்படுத்தப்படுகின்றது என்றால் என்ன காரணம்? இன்றைக்கு ஆலயங்கள் அமைப்பதாக இருக்கட்டும், கல்விசார் நிறுவனங்கள் அமைக்கப்படுவதாக இருக்கட்டும், அன்று நாங்கள் ஒரு ஆலமரத்தின் அடியிலே இருந்து படித்த நாங்கள் இன்றைக்கு ஒரு கூடத்தின் கீழே நிம்மதியாக ஃபேனின் கீழே இருந்து நிம்மதியாக படிக்கின்றோம் என்றால் தொழில்நுட்பத்தினுடைய வளர்ச்சி. எங்களுடைய நடுவர் சொன்னது போல இன்றைக்கு ஸ்மார்ட் டிவியிலே கல்வி முறைமை இலகுபடுத்தப்பட்டு ஒரு சிறிய வளர்ச்சியினூடாக அவனுடைய எதிர்காலத்தை நிம்மதிப்படுத்துவதற்காக அங்கே தொழில்நுட்பம் பயன்படுத்தப்படும். ஆக எங்களுடைய வாதம் என்னவென்றால், மதிப்பு மிக்கவர்களே, இன்றைக்கு தொழில்நுட்பத்தின் வளர்ச்சி தான் மனிதனுடைய வாழ்க்கையிலே ஒரு அடிப்படை நிம்மதியை தருகின்றது. இன்றைக்கு நாங்கள் பல்வேறுபட்ட கட்டங்களிலும் ஒவ்வொரு பரிமாணங்களிலும் எங்களுடைய நிம்மதியான வாழ்க்கையை எடுத்து நோக்குவதற்கு இந்த தொழில்நுட்பத்தின் வளர்ச்சி அவசியம் என்று கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். தொடர்ந்து வாதத்தை முன்னெடுக்க வேண்டிய பொறுப்பு யாழ்ப்பாணம் வட்டுக்கோட்டை இந்து கல்லூரிக்கு உரியது. வட்டு இந்து கல்லூரியினுடைய தரம் 11 வகுப்பு மாணவி. அவர் இப்பொழுதுதான் ஓயல் பரீட்சை எழுதிவிட்டு ஆசுவாசமாக வந்திருக்கிறார். உயர்தரத்திலே பயோசயின்ஸ் படிக்க வேண்டும் என்பது அவருடைய கனவு மெய்ப்பட வேண்டும். ருஜிதா பல களங்கள் இந்த சொற்சமர் களத்தை பயன்படுத்தியவர். பேசுங்கள் ருஜிதா. பிச்சை எடுப்பினும் கற்பனைகள் என்ற எமது கல்லூரி தாயின் மகுடவாசகத்துடன் நடுநிலை தவறாது தீர்ப்பளிக்க வந்திருக்கும் நடுவர் அவர்களே, எதிர்த்தரப்பினரே, என் தரப்பினரே, அனைவருக்கும் எனது இந்நேர வந்தனங்களை கூறிக்கொள்கின்றேன். அந்த வகையில் இன்று எமக்கு அளிக்கப்பட்ட தலைப்பானது தொழில்நுட்பத்தின் வளர்ச்சி மனித வாழ்க்கையில் நிம்மதியை தரவில்லை. எமது எதிரணி தலைவர் அவர்கள் கூறியிருந்தார்கள், நாம் நன்மை தரவில்லை என்று கூறப்போகின்றோம் என்று. இல்லை, பல்வேறுபட்ட நன்மைகளினை இன்று தொழில்நுட்பங்கள் தந்தாலும் ஆனால் நிம்மதியை இன்று தர மறுக்கின்றன. மனிதனின் ஓய்வு நேரத்தை இன்றைய தொழில்நுட்பங்கள் அபகரிக்கின்றன. தகவல்கள் வெறும் வேகத்தில் இன்று சிந்தனைகள் சிதறி போகின்றன என்றால் அவை தொழில்நுட்பத்தின் காரணமாகவே விளங்குகின்றன. எதிரணி இரண்டாவது வாதி அவர்கள் கூறியிருந்தார்கள், கல்லுடைத்து நிம்மதியாக இருந்தவன் என்று. ஆம், அன்று கல்லுடைத்து நிம்மதியாக இருந்தவன் இன்று செல்லெடுத்து நிம்மதியை இழக்கின்றான் என்றால் அது தொழில்நுட்பத்தின் காரணமாகவே நிகழ்கின்றது. நடுவர் அவர்களே, இன்றைக்கு வீட்டை இருக்கிறது ஒரு 4 பேரா இருந்தாலும் அந்த வீட்டை கிடக்கிற ஒரு போனை பார்த்தீங்கன்னா 4-5 கிடக்கும். வீடு ஒரு சின்ன வீடு, ஒரு கிச்சன், 2 ரூம், ஒரு ஹோல், அவ்வளவுதான் இருக்கும். இதுல இருந்த ஒரு 2 அடி வச்சா ஒரு ஹோல், 2 அடி வச்சா கிச்சன், ஒரு சின்ன வீடு. அதுலயும் அப்பா ஹோலுக்குள்ள இருக்கிறார், அம்மா கிச்சனுக்கு இருக்காருன்னா அம்மா கிச்சனுக்கு கத்துவா, சாப்பிட வாங்க அங்க ஒண்ணும் கேட்காது. அங்க ஃபேஸ்புக் போகும், இல்லாட்டி இன்ஸ்டா போகும். அதே ஒரு வாட்ஸ்அப்ல ஒரு மெசேஜ் தட்டினா அப்பா உடனே வர. இன்னைக்கு வீட்டுக்குள்ளேயே பிரிவினையை தொழில்நுட்பம் ஏற்படுத்துகின்றது. தலை குனிந்து நடக்கும் நிலைமை இன்று பல்வேறுபட்ட மாணவர்களுக்கு ஏற்பட்டு இருக்கின்றது என்றால் தொழில்நுட்பத்தின் வளர்ச்சி தான். இது மட்டுமல்ல, இன்றைக்கு இந்த போன்ல வர ஒரு ஃபார்வர்ட் மெசேஜ்,
இந்த ஃபார்வர்ட் மெசேஜ்ல லிங்க கிளிக் பண்ண உடனே பேங்க் டீடைல்ஸ் எடுக்கிற அளவுக்கு இன்றைய தொழில்நுட்பம் மனிதர்களை இட்டு செல்கின்றது என்றால் அது எவ்வகையில் மனிதர்களுக்கு நிம்மதியை அளிக்கின்றது? இப்போ மெசேஜை ஃபார்வர்ட் பண்றதே பயமா இருக்குது. அதுவும் அதுல முதல்ல இப்ப கொஞ்சம் தெளிவாகிட்டோம். நாங்க முந்தி வரும் பார்த்த உடனே 10 நிமிஷத்துல 10 பேருக்கு ஷேர் பண்ணுங்க, இல்லாட்டி அது எனக்கும் இது எனக்கு வேண்டி அதை பார்த்து ப்ரெஷர் ஏறதான் மிச்சமா இருக்கும். குட் மார்னிங், ஐ வாண்ட் ஏ ஃபேவர் ஃப்ரம் யூ. இன்னைக்கு பக்கத்து வீட்டை இருக்கிறவ கூட வீடியோ கால் கதைக்கணும். எதற்கு பக்கத்து வீட்டை யார் இருக்கே தெரியாத நிலை கூட இன்றைக்கு ஏற்பட்டு இருக்கிறது. முந்தியெல்லாம் விளையாடி தெரிஞ்சா அப்பா கூப்பிட்டு சொல்லுவார், பிள்ளை புத்தகம் எடுத்து படியண்டு. அப்படி என்னால் ஒன்று செய்து விடுவோம். இப்போ நிம்மதியை தொலைப்பது தொலைபேசி தான் என்றால் தொலைபேசியை தொலைத்து விடுவோம். தொலைபேசி என்று தொலைக்க முடியாத நிலையில் உள்ளது நடுவர் அவர்கள். என்றால் இப்போ கேள்வி தொழில்நுட்ப சாதனங்கள் பற்றித்தான் இருக்கிறது. எனவே தொலைபேசியை தவிர்த்து ஏனைய தொழில்நுட்ப சாதனங்களை பற்றியும் நீங்கள் சொல்ல. தொழில்நுட்ப சாதனங்களிலே தொலைபேசியானது என்று முன்னிலையில் உள்ளது, அதிக அளவில் காணக்கூடியதாக உள்ளது. இன்று முன்னைய காலங்களில் வந்தா அறுவை சிகிச்சை செய்வதற்கு வைத்தியசாலைக்கு செல்வார்கள். வைத்தியர்கள் மூலம் அறுவை சிகிச்சை செல்லும் பொழுது ஒரு மன நிம்மதி, ஒரு மன திருப்தியோடு செல்வார்கள். ஆனால் என்று அப்படி இல்லை. ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் செய்கிறது அறுவை சிகிச்சைகள். அதுக்கு போயக்க என்ன நடக்க போதோ என்ற ஒரு பிரஷர், ஒரு மன நிம்மதியை இழக்கின்றார்கள். கட்டத்தில் அந்த தொழில்நுட்பங்கள் மனிதனுக்கு மன நிம்மதியை தராதவையாக அமைகின்றன நடுவரவர்களே. மற்றும் செயற்கை கத்தரிப்பு. இன்றைக்கு இந்த செயற்கை கத்தரிப்பை 30-40 லட்சம் பணம் கொடுத்து செய்தாலும் அது செய்த பிறகு 24 மணி நேரமும் படுக்கையில் இருக்க வேண்டிய நிலை ஏற்படுகின்றது. இதனால் மன நிம்மதி இழக்கப்படுகின்றது, சுதந்திரம் இழக்கப்படுகின்றது. இவ்வாறு பல்வேறுபட்ட காரணங்கள் இருக்கையில் தொழில்நுட்ப சாதனங்கள். செயற்கை கருத்தரிப்பு என்றால் நான் கொஞ்சம் விரிவாக்குகிறேன். யாருடைய விந்தோ யாருடைய முட்டையோ தெரியாது. இதனாலே தம்பதிகளுக்குள்ளே நிம்மதி இல்லை. உண்மையிலேயே சரியான நிலையிலே தான் அது நடைபெற்றிருக்குமா? இப்படியான ஒரு மன போராட்டம் வருகிறது. அப்படித்தானே? ஆம் நடுவர்களை, பல்வேறுபட்ட மன அழுத்தங்களையும் ஏற்படுத்துகின்ற தொழில்நுட்ப சாதனங்கள். அந்த வகையிலே தொழில்நுட்ப சாதனங்கள் மன நிம்மதியை தரவில்லை என கூறி வாய்ப்பிற்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி. யாழ்ப்பாணம் இந்து கல்லூரி அவர்களை எதிர்த்து வட்டுக்கோட்டை இந்து கல்லூரி என 2 இந்து கல்லூரிகள் சந்தித்துக் கொள்கிற சொற்சமர் களம். தொழில்நுட்ப சாதனங்கள் மனித வாழ்க்கையில் நிம்மதியை தருகிறதா இல்லையா? நிம்மதியை தருகின்றனப்பா என்று வலியுறுத்துவதற்காக 3வது பேச்சாளர் வந்திருக்கிறார். சதுர்விகன். அவர் யாழ்ப்பாணம் இந்து கல்லூரியிலே உயர்தரத்திலே கணித துறையிலே கல்வி பயில்கிறார். திருநெல்வேலி மண்ணைச் சேர்ந்தவர். என்ன சொல்கிறார் பார்ப்போம். பேசுங்கள் சதுர்விகன். வணக்கம். எங்களை வேப்பிலைகளை கட்டிக்கொண்டு மீண்டும் காட்டுக்கு சென்று காட்டுவாசிகள் போல் வாழுங்கள் என்று கூற வந்திருக்கும் எதிர்த்தரப்பினை வைத்துக்கொண்டு வாதம் செய்ய வந்ததில் மட்டற்ற மகிழ்ச்சி. எதிரணி தரப்பில் இருக்கும் ஒருத்தரும் வைஃபை பாஸ்வேர்ட் யூஸ் செய்ததில்லை, யூடியூப் பார்த்ததில்லை, போனை பார்த்து நிம்மதி அடைந்ததில்லை. நிம்மதியை இழந்து விட்டு கண்ணீர் சிந்தி வந்து வாதத்தினை மேற்கொண்டிருக்கின்றார்கள். அவைக்கு என் வந்தனங்கள். முதலில் நிம்மதி என்றால் என்னவென்று அவர்களுக்கு விளங்க வேண்டும். மன ஆறுதலினை எட்டும் நிலைதான் நிம்மதி. அதனை இந்த தொழில்நுட்பம் இந்த காலத்தில் மனித வாழ்க்கையில் தெருகின்றதா இல்லையா என்பதுதான் இந்த வாதமே ஒழிய தொழில்நுட்பத்தால் மனிதர் நன்மை அடைகிறானா தீமை அடைகிறானா என்பது இல்லை. முதலில் காட்டுவாசியாக இருக்கும் பொழுது நெருப்பு கண்டுபிடித்தான். அதாவது அவன் நிம்மதியாக ஒளியுடன் இருப்பதற்கும் சாப்பாட்டினை சுட்டு சாப்பிடுவதற்கும். இப்பொழுது அவர்கள் வாதம் என்னவென்றால், நெருப்பு இருக்கின்றது, நெருப்பை தொட்டால் சுடும், ஆகவே அது எங்களுக்கு நிம்மதியை தராது, ஆகவே இருட்டுக்குள் சென்று வாழ்வோம் என்பதுதான் அவர்களுடைய வாதம். ஆகவே அவர்கள் தொழில்நுட்பத்தை எவ்வாறு கட்டிக்கொள்கின்றார்கள் என்றால், முதலில் நான் ஒரு 3 வருடம் கழித்து இதை சொல்லுவேன். சட்டை சின்னனாகி விட்டது போடேலாது என்று. இதால் வெறும் பொழுது கதவு இடிபட்டு விட்டா கதவு இடிச்சிட்டு ஆகவே ஒன்றும் பண்ணேலாது. ஆகவே நாங்களே ஒரு தப்ப செய்வோம், அதை வேறொருத்தர் மேல சாட்டிட்டு ஆகவே இதனால தான் எங்களுக்கு தீமை வருது, இதனால தான் எங்களோட நிம்மதி போகுதுன்ட்டு ஒரு பொய்வாதத்தினை முன்வைத்து மனித இயல்பு தானே, கல் அடித்து விட்டது என்று தான் சொல்கிறோம். அதே போல்தான் அவர்களுடைய வாதமும் இன்று அவையில் ஏற்பட்டு கொண்டிருக்கின்றன. முதலாவதாக இங்கே எதிரணியின் முதலாம் பாதி வந்தார். கூறினார், பாருங்கள், யூடியூப் இருந்தது, முகப்பு நூல் இருந்தது, வாட்ஸ்அப் இருந்தது, இதனால் தான் மாமா வெளிநாடு சென்று விட்டாராம். ஏதோ மாமா வெளிநாடு சென்றதுக்கே யூடியூப், முகப்பு நூல், வாட்ஸ்அப் தான் காரணம் போலும், அதனால் தான் அவர் ஏரோப்ளேனை பிடித்து விட்டு வெளிநாடு சென்று கொண்டு இருக்கின்றார் என்றுடைய அவருடைய வாதத்தினை முன்வைத்திருந்தார். மேலும்
செயலிதான் நமக்கு நிம்மதியை தர வேண்டுமா, செயல்கள் எங்களுக்கு நிம்மதியை தராதா என்று. நடுவர் அவர்களே, இன்றைய தலைப்பு தொழில்நுட்பத்தின் மூலம் நிம்மதி தருகின்றதா இல்லையா என்பதுதான். நீங்கள் செயல்களை செய்து நிம்மதி அடைந்தால் என்ன, அதனால் உங்கள் நிம்மதி போனால் என்பது இன்றைய வாதம் அல்ல. நீங்கள் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி எவ்வாறு நிம்மதி அடைகின்றீர்கள் என்றுதான் என்னுடைய வாதம். நீங்கள் வரவிலக்கணம் இல்லாத வாதத்தினை இந்த அவையில் இட்டுவிட்டு எங்களுடைய வாதம் விஞ்சி நிற்பது என்பது பொய் குற்றச்சாட்டாகத்தான் அமையும். ஆகவே நான் என்னுடைய வாதத்தினுள் வருகின்றேன். முதலாவதாக மாணவர்களின் வாழ்க்கை நிலையை எடுத்து பாருங்கள் ஐயா. முதல் ஒரு 10 கட்டு புத்தகத்தை எடுத்து நாங்கள் படிக்க வேண்டும். விஞ்ஞானத்துக்கெல்லாம் ஒரு 4 புத்தகம் 10 கட்டாக இருக்கும், எடுத்து வாசி விட்டு தான் நாங்கள் பரீட்சைக்கு செல்ல வேண்டும். இன்று யூடியூப்பில் 20 நிமிட காணொலிகளை தட்டிவிட்டால் இலகுவாக விளங்கப்படுத்துவதற்கு ஆசிரியர்கள் முன்னிருக்கின்றார்கள். அதை படித்துவிட்டு நாங்கள் பரீட்சைக்கு சென்று விட்டால் ஒரு நிம்மதி. ரிசல்ட் வரும்போது நிம்மதி போயிடும், அது வேற கதை. நாங்கள் அது பரீட்சைக்கு செல்றதுக்கு முன்னுக்கு எங்களுக்கு நிம்மதி வந்துவிடும். அதுதான் இன்றைய உண்மையான நிதர்சனம். அவர்களுடைய வாதம் எவ்வாறு என்றால், இங்கு கத்தி இருக்கின்றது, நான் கத்தியை விட்டு ஆளைத்தான் வெட்டுவேன், ஆப்பிளை வெட்ட மாட்டேன். ஆகவே ஆளை வெட்டினால் ரத்தம் சிந்த போகின்றதான் அவர்களுடைய வாதம். அது முழுவதும் பொய் குற்றச்சாட்டாகத்தான் அமைகின்றது. காதல் வாழ்க்கை ஐயா, காதல் வாழ்க்கை உங்களுடைய காலத்தில் பார்த்தீர்கள் என்றால், உங்களுடைய காதலிக்கு இருந்தால் உங்களுடைய காதலிக்கு நீங்கள் கடிதத்தை அனுப்பியிருப்பீர்கள். அவள் அதை பார்த்திருப்பாளா, இல்லை வீட்டில் உள்ளவர்களிடம் கடிதம் அம்பிட்டு இருக்குமா, என்னுடையவள் பார்த்து அதற்கு பதில் கடிதம் அனுப்புவாளான்ட்டு ஒரு படபடப்பு நிம்மதியற்ற நிலையில் இருந்து கொண்டிருக்க வேண்டும். இன்று முக்கிய குறிப்பு எனக்கு காதலி இல்லை, நான் வாதத்திற்காக பேசிக் கொண்டிருக்கின்றேன். நான் இப்பொழுது வாட்ஸ்அப்பில் அவளுக்கு மெசேஜ் செய்தாள் என்றால், அவள் அதை பார்த்து விட்டாள் என்றால், அதற்கு ஒரு பதில் ஒன்று வந்து விட்டால் அப்பொழுது ஒரு நிம்மதி கிடைக்கும். நீலக்கோடு கிடைத்தாலே நிம்மதி, நீலக்கோடு கிடைத்தாலே நிம்மதி. அப்பா உயிரோடு தான் இருக்கின்றாள், எனக்கு மதிப்பளிக்கின்றாள், எனக்கு அவள் என்னுடன் கதைக்கின்றாள் என்று ஒரு ஆறுதல் அடைந்து கொண்டிருப்போம். அப்பன்காரன் பார்த்தால் வேற கதை, அது வேற கதை. ஆனால் லொக்செட்டுகள் என்று எல்லாம் பல இருக்கின்றது, அதன் மூலம் நிம்மதியை எட்டி கொண்டு இருக்கின்றார்கள். சரிதானே? மற்றும் ஃபைண்ட் மை ஃபோன் என்ற ஒரு தொழில்நுட்பம் இருக்கின்றது ஐயா. அதாவது இப்பொழுது ஒரு திருடன் வந்து கை தொலைபேசியை பிடுங்கி விட்டு போனால் என்றால் நிம்மதி போய்விடும். ஆகவே முதலில் பார்த்தீர்கள் என்றால், நாங்கள் ஒருத்தன் கை தொலைபேசியை பறித்து விட்டு சென்று விட்டான் என்றால் உடனே காவல்துறைக்கு சென்று, ஐயா இப்படி ஒரு கை தொலைபேசி, உள்ளே பிள்ளையார் படம் போட்டிருக்கும், கருத்த கலர் ஸ்டிக்கர் ஒட்டி இருப்பேன், அதனால் அப்படி ஒரு ஃபோனை திருடிட்டு போயிட்டான், கண்டுபிடிச்சான். போலீஸும் இப்படி பிடுங்கிட்டு போனவனா ஃபோனை, ஏன் நீங்கள் முருகன் படம் விடையில என்ற மாதிரி அவனை போட்டு குழப்பிட்டு இருப்பினான். குழப்பிட்டு ஒரு 3-10 நாள் கழிஞ்சு அவன்கிட்ட எல்லா தரவுமே திருடிடுவான். அப்பைக்கு இருந்து கஷ்டப்பட்டு கண்டுபிடித்து தந்திருக்கோம், எதுவும் பார்த்து பண்ணி விடுங்க என்ற மாதிரி அவைகளுடைய வாதம் இருக்கும். இப்பொழுது பார்த்தோம் என்றால், ஃபைண்ட் மை ஃபோன், ஒருத்தன் வேகமாக கை தொலைபேசியில் உங்களை கையில் இருந்து எடுத்து விட்டான் என்றால், தண்டபாட்டிலே கை தொலைபேசியானது நின்று விடுகின்றது. அவனுக்கு ஒரு தரவும் கிடைக்க போயில்லை. வேணுமென்றால் திருடனே, இந்தாமா அந்த ஃபோனை நீயே பிடிச்சிட்டு, நான் இதனால எந்த பயனும் இல்லை, நான் வேற ஒருத்தரை பார்த்துக்கொள்றேன், நோக்கியா ஃபோன் வச்சிருக்கிறோம், நான் திருடிட்டு போறேன் என்ற மாதிரித்தான் இன்றைய திருடர்களின் காலநிலை அமைகின்றது. ஆகவே முதலில் தொழில்நுட்பம் என்றால், உங்களுடைய வேலைகளை நீங்கள் எளிதாக்குவதற்குத்தான் தொழில்நுட்பம் கண்டுபிடிக்கப்பட்டது. ஆகவே நீங்களே தொழில்நுட்பத்தை உருவாக்கிவிட்டு அதை தவறாக பயன்படுத்திவிட்டு நிம்மதி தரவில்லை என்றால் முழுவதுமே பொய்யான வாதமாகத்தான் அமைகின்றது. ஆகவே எங்களுடைய வாதம் வரைவிலக்கணத்திலும் விஞ்சி நிற்கின்றது என கூறி விடைபெறுகின்றேன். நன்றிகள் ஆயிரம். சதுர்விகன் இந்த களத்தை கலகலப்பாக்கி இருக்கிறார். நானும் அவருடைய பேச்சிலே இருந்து சில தொழில்நுட்ப அறிவை பெற்றுக்கொண்டிருக்கிறேன். இந்த கையிலே இருக்கிற ஃபோனை யாராவது பிடுங்கி கொண்டு போய்விட்டால் தானே அந்த ஃபோன் செயற்பாடற்று போகிற ஒரு தன்மை வந்திருக்கிறது என்று சொன்னார். எனக்கு அது புதிதாக இருக்கிறது. ஆகவே இது நேயர்களுக்கு கூட பலருக்கு, என்னை போன்றவர்களுக்கு புதிதாக இருக்கக்கூடிய செய்தி, அது வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. எனவே அதனாலே நிம்மதி இழந்து விட்டது என்கிற நிலை இல்லாமல், நிம்மதியாக ஃபோனை கையிலே 5 லட்சம் ரூபாய் ஃபோனை கையிலே கொண்டு போகக்கூடிய வாய்ப்பு கூட கிட்டி இருக்கிறது அல்லவா? எனவே இப்படி நிம்மதி சார்ந்து நன்மைகள் பல இன்றைக்கு தொழில்நுட்ப சாதனங்களால் விளைகின்றன என்பது அவருடைய வாதம். அவருடைய அந்த சிந்தனை ஆற்றலுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லிக்கொண்டு, இதை எதிர்கொள்ள வேண்டிய பொறுப்பு வட்டுக்கோட்டை இந்து கல்லூரிக்கு உரியது. இந்து கல்லூரியினுடைய நட்சத்திர பேச்சாளர் சைந்தவி அடிக்கடி இந்த களத்திலே தோன்றி பலருடைய பாராட்டை பெற்றவர். பயோடெக்னாலஜி பயில்கிறார். தொழில்நுட்ப சாதனங்கள் நிம்மதியை தரவில்லை என்பது அவருடைய வாதம். இன்று என்ன சொல்கிறார் பார்ப்போம். செம்பு
உள்ள பெயல் நீர் போல என்னுள் இரண்டர கலந்த தமிழுக்கு முதல் வணக்கம். நடுவ பெருந்தகைக்கும் எதிரணி தோழர்களுக்கும் எண்ணணி தோழர்களுக்கும் டான் டிவி நேயர்களுக்கும் வணக்கங்கள். ஐயா வளமையாக கூறுவது போன்றுதான் சிறந்த தலைப்பு. என்ன விஷயம்டா ஐயா, நாங்க ஜதார்த்தத்தை கதைக்கிற ஒரு பழக்கம் எங்கள்கிட்ட இருக்கு. இந்த தொழில்நுட்ப சாதனம் வளர்ந்து கொண்டுதான் போகுது. அந்த வளர்ச்சி எங்களால கட்டுப்படுத்த இயலாதுதான். நன்மையை தருகுதுதான், நிம்மதியை தருகுதா? அதுதான் கேள்வி. ஐயா முதல்ல எதிரணி தோழர்கள் இந்த கருத்தை முறியடைக்க வேண்டிய ஒரு கடைப்பாடு எனக்கு இருக்கு. அந்த வயலையா வைத்தியசாலையை சொல்லிச்சினம், பேங்க சொல்லிச்சினம், போக்குவரத்தை சொல்லிச்சினம், நானும் கொஞ்சம் சொல்லத்தானே வேணும். வைத்தியசாலையில இன்றைக்கு எங்களோட தொழில்நுட்பம் வளர்ந்தது நன்மையா இருந்தாலும் பல மனிதர்களுக்கு அது நிம்மதி இல்லை. எப்படி என்றால் இடைத்தர குடும்ப மனிதர்களுக்கு வைத்தியசாலையில இந்த டெக்னாலஜியை பயன்படுத்தி நாங்க இந்த வருத்தத்தை நிவர்த்தி செய்யறதால நல்லதுதான். ஆனா காசு இல்லையே. அந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி அந்த வருத்தத்தை நீக்கணுமெண்டா இவ்வளவு காசு வேணும். நிம்மதியை இழந்து போறான் மனிதன். ஆன்லைன்ல இப்ப ஒரு அண்மையில நடந்த சம்பவம் ஐயா, தொலைபேசியை திருத்துறதுக்கு ஒரு அக்கா கடையில கொடுத்துருக்கிறா. போனேன், எங்கட எதிரணி தோழர் அவர்கள் சிறந்த பேச்சாற்றி இருந்தார். அவர் சொன்ன மாதிரி தான் அவ பாஸ்வேர்ட் போட்டு லாக் போட்டு போன்ல எல்லாம் ஹைட் பண்ணி பத்திரமா தான் கொடுத்துருக்குறா. அங்க போன் திருத்துறவர் எத்தனை தொழில்நுட்பத்தை படிச்சு வந்திருப்பார். அவன் எத்தனை புது புது தொழில்நுட்பத்தை எல்லாம் மூளைக்கு சேர்த்து வச்சிருந்திருப்பான். அவன் என்ன செஞ்சு விட்டான், அந்த போனை எல்லாம் எடுத்து அவன்ட சட்டை எல்லாம் பார்த்து அவன்ட புகைப்படங்களை எல்லாம் எடுத்து அதே தொழில்நுட்பத்தில் வளர்ந்த இந்த செயற்கை நுண்ணறிவில் போட்டு அதை வேற வேற விதமாக்கி எல்லாம் பப்ளிஷ் பண்ணி விட்டுட்டான். அந்த அக்காக்கு மனசுடைஞ்சு போட்டுது. என்ன செய்யறதுன்னு தெரியல, வீட்டையும் சொல்லலாது. சுத்தி வர எல்லாம் பிரச்சனை. அவாக்கு நிம்மதியே இல்லை. அவாக்கு மட்டும் இல்லை, அந்த குடும்பத்துக்கே நிம்மதி இல்லை. அப்ப ஐயா, இந்த தொழில்நுட்பத்துல நன்மை இருக்கு, தீமை இருக்கு, எல்லாமே இருக்கு. நிம்மதி இருக்கா? இல்ல. அதே மாதிரி பேங்க் சிஸ்டம் சொல்லி இருந்துச்சுன்னா இந்த ஓடிபி என்ற ஒரு விஷயம், அத இன்றைக்கு எத்தனையோ ஹேக்கர்ஸ் வேற விதமா எடுத்து அவனுக்கே தெரியாம அவன் பேங்க்ல இருந்து காசு எடுக்கிற நிலைமை வந்துட்டு. அதே மாதிரி அவசரத்துக்கு பேங்க்ல காசு எடுக்கணும் தான் இந்த ஏடிஎம் மிஷின். திடீரென்று போய் ஏடிஎம்க்கு போட்டு என்னடா காசு வருது இல்லை, ஒருவேளை முடிஞ்சுதோ, நான் இது பேங்க்ல நம்பர்களை மாற்றி போட்டுட்டேனா என்ட வாட்ச்மேன் முன்னுக்கு ரெண்டு வந்து சொல்லுவார், இன்னும் கேஷ் ஃபில் பண்ணல நீங்கள் பிறகு வாங்கோ. சரி, அவசரத்துக்கு காசும் எடுக்கலாம். அதே மாதிரி பாஸ்வேர்டை மறந்துட்டோம்டா, சரி அதுவும் போட்டு அதை திருத்துறதுக்கு போய் ஒரு நாள் ஃபோன் கொடுத்து அது பாஸ்வேர்டை மாற்றி அப்படி இப்படி என்று இழுத்தடிச்சு இந்த தொழில்நுட்பம் என்னடா அலைச்சல் பிடிச்ச வாழ்க்கைண்டு அது ஒரு நிம்மதி இல்லாத வாழ்க்கை. இன்றைக்கு வாகனம் ஓட்டுற சாரதிகள் எத்தனையோ பேர் இருந்தாலும் இன்றைக்கு டிரைவரே இல்லாம கார் ஓட்டலாமட்டா அவன் என்ன செய்ய போயினோம்? வேலை இல்லை, மன நிம்மதி இல்லை. அதே மாதிரி வீட்டுல வேலை செய்யறதுக்கு வீட்டு பணிப்பெண்கள் அதுதான் அவன் வாழ்க்கை தொழிலாவே இருக்கும். ஆனா அன்னைக்கு ரோவ வந்துடுதே வேலை செய்ய. என்ன வேலைக்கு போறது, என்ன செய்யறது, என்னென்ன குடும்பத்தை பாக்குறான்னு தெரியாம மன நிம்மதி போச்சு. அதே மாதிரி இன்றைக்கு எல்லா நிறுவனத்திலையும் எல்லா இயந்திரங்களையும் தொழில்நுட்ப வளர்ச்சி 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 என்று நாங்கள் கொண்டாடுறோம். ஆனால் அதில் இருந்து பாதிக்கப்படுற எத்தனையோ குடும்பங்கள் நிம்மதி இல்லாமல் வேலை இல்லாமல் இருக்குது ஐயா. அதே மாதிரி தான் சற்று இந்த எங்களுடைய இரண்டாவது பேச்சாளர் சொன்ன மாதிரி தொழில்நுட்ப வளர்ச்சி என்றாலே தொலைபேசி என்ற மாதிரி இன்றைக்கு இந்த ஆன்லைனில் 24 மணித்தியாலும் வேலை செஞ்சுதான் ஐயா நோய் வருது. எங்களுடைய எதிரணி தோழர்கள் சொல்லியிருந்தார்கள், நோயை தீர்க்கிறதுக்கெல்லாம் இருக்குதுன்னு. நோயை தாரதே கூட தொழில்நுட்பம் தானே ஐயா. எழும்ப விடாமல் வேலை செய்ய விடாமல் ஒரு இடத்துலையே இருந்து வேலை செய்யண்டு விடுறாங்க, நோய் வந்து சேருது. இடுப்பு பிடிப்பு, கால் பிடிப்பு, முதுகு பிடிப்புன்னு எல்லாம் வந்து சேருது. அதே மாதிரி தானே ஐயா எங்களுடைய மூன்றாம் தரப்பு வாதியவர்கள் சொல்லியிருந்தார், யூடியூப்பை பார்த்து படிச்சாரா. இன்றைக்கு என்ன சம்பவம் நடக்குது தெரியுமோ? பொது சாதாரண பரீட்சைண்டா புத்தகத்தை எடுத்து படிக்கிறோமோ யூடியூப்பை எடுத்து படிக்கிறோமோ இல்லை, ஃபேஸ்புக்கில் டுமாரோ இஸ் மை எக்ஸாம், ஐ எம் கோயிங் டு ரைட் மை எக்ஸாம் என்று போட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் புத்தகத்தை திறந்து பார்க்குறது. டப்புன்னு போன எடுத்து எத்தனை லைக் வந்திருக்கு? அங்கே எங்கே ஐயா நிம்மதி? அதை பார்க்குற அம்மா அப்பாவுக்கு தான் நிம்மதி இல்லை. அதே மாதிரி தொலைபேசியை பற்றி இன்னொரு விஷயம் சொல்லியிருந்தார்கள், மாணவர்கள்ட்ட
கல்வியில உயர்வு தருதாமண்டு. இன்றைக்கு எங்களை மாதிரி படிக்கணும்ன்றதுக்காக தொலைபேசியை பயன்படுத்துற பிள்ளைகளுக்கு கூட சமூகத்துல நடக்கிற பிரச்சனையில பார்த்து உனக்கு போன் எல்லாம் தெரியலாது, இந்த டெக்னாலஜியில பயன்படுத்தி என்னென்ன எல்லாம் செய்யறாங்க, இதெல்லாம் தேவையில்லாத பிரச்சனை என்று அம்மா அப்பா எங்களுக்கே தெரியணும். அப்ப இந்த சமூகத்துல ஒரு குடும்பத்துல இருந்து அம்மா அப்பா தம்பி தங்கச்சி என்று குடும்பம், அடிப்படை குடும்பத்துல இருந்து சமூகம் வரைக்குமே இந்த தொழில்நுட்பம் எங்களுக்கு நிம்மதியை தரையல என்றது தானையா உண்மை. ஆகவே நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி. தொழில்நுட்ப சாதனங்களுடைய பெருக்கம் அல்லது வளர்ச்சி மனித வாழ்க்கையில் நிம்மதியை தருகிறதா இல்லையா? இது தொகுப்புரைக்கான நேரம். முதலில் வாதத்தை தொடங்கியவர்கள் நிறைவாக வாதத்தை தொகுப்பை நல்குவார்கள் என்கிற பட்டிமண்டப மரபிற்கு அமைவாக இப்பொழுது சரண்யா வட்டு இந்து கல்லூரியினுடைய அணி தலைவி தன்னுடைய தொகுப்புரையை ஆற்ற வேண்டும். நிம்மதியை தரவில்லை என்பது அவர்களுடைய வாதம். பேசுங்கள் சரண்யா, 2 நிமிடங்கள் சந்தர்ப்பம். தொகுப்புரையில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. அந்த வகையிலே தலைவர் என்ற ரீதியிலே இந்த தொழில்நுட்பமானது மனித வாழ்க்கையிலே நிம்மதியை தரவில்லை என்று கூறியிருந்தேன். அதாவது 4 மூலைகளிலே 4 பேர் இருந்து டெலிஃபோனை பார்த்து வீட்டில் இருக்கிறது யார் என்று மறந்து போற நிலைமை இந்த தொழில்நுட்பம் தருகின்றது என்பதையும் விளக்கியிருந்தேன். அது மட்டுமல்லாது தொழில்நுட்பம் இருக்கின்ற என்ற தைரியத்திலான் உறவுகள் பிரிந்து இன்று யார் யார் மாமா மச்சான் என்று தெரியாத அளவுக்கு இந்த தொழில்நுட்பமானது ஆக்கியுள்ளது என்பதையும் கூறியிருந்தேன். அது மட்டுமல்லாது எனது 2ஆம் தர பேச்சாளர் கூறியிருந்தார், வீட்டில் இருக்கிறவர்களை கூட தொலைபேசி மூலம் உறவுகளை கட்டி அணைக்க வேண்டிய நிலையானது இந்த தொழில்நுட்பத்தினால் தான் ஏற்பட்டிருக்கின்றது. இது நன்மையா தீமையா என்று பார்க்க எங்களோட வாழ்க்கையில நிம்மதியை தரவில்லை என்பதை கூறியிருந்தார். அது மட்டுமல்லாது எனது 3ஆம் பேச்சாளர் அவர்கள் பேங்கினால் ஏற்பட நிதி மோசடிகள் பற்றியும் குறிப்பிட்டிருந்தார். அதாவது தற்போது பெரியார்கள் முதியவர்களிடமிருந்து கூடுதலாக முதியவர்களுக்கு போன் வர நடுவர்களே, முன்னுக்கு இருக்கிற 6 நம்பரை சொல்லுங்க, பின்னுக்கு இருக்கிற 3 நம்பரை சொல்லுங்க, இப்பத்தி இருக்கிற முதியவர்களை நிலகுலைய வச்சு அவர்களை ஏமாத்தி பண மோசடி செய்கிறது இந்த தொழில்நுட்ப வளர்ச்சியினால் தான் என்பதையும் கூறிக்கொண்டு, மற்றது நடுவர்களை யூடியூப் இருக்கிற தைரியத்திலான் தற்போது இருக்கிற மாணவர்கள் கல்வியை விடுகின்றார்கள். யூடியூப்பை பார்த்து கடைசி நேரம் படிக்கலாம் தானே என்று காலையிலே எழுந்தவுடன் ஆரம்பத்தில் உள்ள மாணவர்கள் என்ன செய்வார்கள்? புத்தகங்களை எடுத்து விரித்து புத்தகத்தில் உள்ளவற்றை பார்ப்பார்கள். ஆனால் தற்போது உள்ளவர்கள் அப்படியா? எனது ஆள் மெசேஜ் போச்சிருக்கா, யூடியூப்ல என்ன வந்திருக்கு, இன்ஸ்டாகிராம்ல என்ன வந்திருக்குது என்று சொல்லியிருக்கிறார். மற்றது இன்னொரு நடுவர்களே, இன்று ஒரு ஆள் தனது சொந்த அடையாளங்களை கொண்டு எத்தனை ஐடி வைத்திருக்கின்றார். அதாவது சொந்த அடையாளத்தை வைத்துக் கொண்டு இருப்பவர்களை தேடி பிடிக்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டிருக்கிறது. ஒரு ஆள் 4-5 ஐடி என்று வச்சிருக்கின்றார். அதாவது குறிப்பாக ஆணே பெண்களின் அடையாளங்களை போட்டு பெண்கள் மாறி கரைச்சு ஆணுடைய மனதை குழப்புகின்றார். இதனால் எவ்வாறு அந்த ஆணுக்கு நிம்மதி ஏற்பட போகின்றது? அவன் அடிவாக உருகி காதலிப்பான், அன்பே வன்பே என்று அப்படியே காதல் கொட்டு நடுவர்களே. ஆனால் பார்த்தா பக்கத்தில் இருக்கிற ஃப்ரெண்டு தான் அவனுக்கு மெசேஜ் பண்றதா இருக்கும். அந்த வகையில இந்த தொழில்நுட்பமானது மனிதர்களுக்கு தற்பொழுது நிம்மதியான வாழ்க்கையை ஏற்படுத்தவில்லை என்பதை கூறி, வைஃபை ஆனது இப்போது லைஃபா கொண்டு போற அளவுக்கு வந்துவிட்டதும் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெற்றுக் கொள்கிறேன். தொடர்ந்து யாழ்ப்பாணம் இந்து கல்லூரியினுடைய அணித்தலைவர் திருவரேஸ்வர். தமிழை வணங்கி கொண்டு காவலிக்கின்றேன். இன்று இந்த அவையில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை என்னவென்றால், இன்று ஒருவன் கொலை செய்து விட்டார் என்றால் அதுக்கு காரணம் தொழில்நுட்பத்தின் வளர்ச்சி. இன்று ஒருவன் தவறாக தகவல்களை அனுப்புகிறார் என்றால் அதுக்கு காரணம் தொழில்நுட்பத்தின் வளர்ச்சி. இன்று காதலி என்ற போர்வையிலே தனது நண்பன் இன்று மெசேஜ் அனுப்புகிறார் என்றால் அதுக்கும் காரணம் தொழில்நுட்பத்தின் வளர்ச்சி. இன்று காரிலே செல்வதற்கு இன்று ஆட்டோ பைலட் மோட் வந்துவிட்டது, எனக்கு நிம்மதி இல்லை என்றால் அதுக்கு காரணம் தொழில்நுட்பத்தின் வளர்ச்சி. அறுவை சிகிச்சை செய்கின்றேன், அன்றைய காலத்திலே வைத்தியர்கள் செய்து கொண்டிருந்தார்கள், இன்று தொழில்நுட்பம் செய்கிறது, எனக்கு நிம்மதி இன்று என்றால் அதற்கு காரணமும் தொழில்நுட்பத்தின் வளர்ச்சி. இவ்வாறு நிறையவற்றை அவர்கள் அடுக்கியிருந்தார்கள். அடிப்படையில் இருந்து வருகின்றேன். முதலாவதாக இன்று இவர்கள் கூறியிருந்த அனைத்து வாதங்களுமே என்ன? இன்று ஒருவர் உங்களுக்கு பழத்தை தருகிறார் என்றால் அந்த பழத்தை நீங்கள் தான் சாப்பிட முடியும். தொழில்நுட்பம் உங்களுக்கு நிம்மதியை தருகிறது, நீங்கள் அதை சாப்பிடவில்லை என்பதற்காக அது தொழில்நுட்பத்தின் தவறா என்பது இன்றைய தலைப்பு அல்ல. ஆக முதலாவதாக இவர்கள் அனைவரும் இன்று ChatGPT-யிலே எனக்கு சில குறிப்புகளை தான் சொல்லிவிட்டு அதை அனைத்தையும் பாடமாக்கி விட்டு சொல்லிக்கொண்டு இருக்கிறார்கள். அதற்கு காரணமும் தொழில்நுட்பத்தின் வளர்ச்சி தான். ஆக இன்று இவர்கள் அனைத்து கூறிய வாதங்கள் அடிப்படையில் எங்களுடைய வாதத்தை சிறிது கூட இவர்கள் விளங்கிக் கொள்ளவில்லை. இன்று சமூக வலைத்தளத்தை நாங்கள் அதிகமாக பயன்படுத்துகிறோம் என்கிறார்கள். தொழில்நுட்பம் உங்களுக்கு சொன்னதா அதிகமாக பயன்படுத்துகள் என்று? என்ன இவ்வாறு தவறான போக்குகளை நீங்கள் பயன்படுத்துங்கள் என்று தொழில்நுட்பம் சொன்னதா? இதைவிட அதிகமாக ஒரு குற்றச்சாட்டை வைத்தார்கள் பாருங்கள். பேங்க் பாஸ்வேர்டை மறந்து விட்டேன், என்னுடைய காசினை பெற்றுக் கொள்ள முடியவில்லை என்று சொல்கிறார்கள். நீங்கள் பேங்க் பாஸ்வேர்டை மறந்தது தொழில்நுட்பத்தின் தவறா? என்ன நடுவர்கள் நியாயமாக இருக்கின்றது? அடுத்ததாக சொன்ன
சொன்னார்கள் பாருங்கள், இன்று தொலைத்தொடர்பாளர் இருக்கக்கூடிய உறவினர்கள் இன்று வெளிநாடுகளில் இருப்பதால் தான் நாங்கள் இன்று தொலைத்தொடர்பாளர் வசதிகளை பயன்படுத்திக் கொண்டிருக்கிறோம் என்று. இல்லை, வெளிநாடுகளில் இருந்தார்கள் என்றால் தொலைத்தொடர்பாளர் இல்லை என்றால் தான் உங்களுக்கு நிம்மதி இருக்க போவதில்லை. அது இருப்பதால் உங்களுக்கு கலைக்க முடியும் என்றால் அதிலே உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கின்றது? அடுத்ததாக சொன்னார்கள், இன்று எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கின்றது, இன்று எத்தனையோ மோசடிகள் நடந்து கொண்டிருக்கிறது சொன்னார்கள். மோசடி நடந்தால் நீங்கள் அந்த கைபேசியை கொண்டு போய் சிறையிலே போடுவீர்களா, அல்லது அந்த மோசடி செய்தவரை கொண்டு போய் சிறையிலே போடுவீர்களா? மோசடி செய்தவரை தான் சிறையிலே போடுவீர்கள். பிறகு வந்து குற்றம் சாட்டுவீர்கள், கைபேசி இல்லாம குற்றம், கைபேசி இல்லாம குற்றம் என்று சொல்லுகிறீர்கள். அடுத்ததாக வந்து சொன்னார்கள் பாருங்கள், ஒரு கவிதை ஒன்றை சொன்னார்கள், இவ்வாறு தொழில்நுட்பம் இருக்கிறது என்று சொன்னார்கள். நானும் ஒன்றை சொல்கின்றேன், செயற்கை அறிந்து கிடைத்தும் உலகத்தை இயற்கை அறிந்து செயல். செயற்கை எவ்வளவுதான் வளர்ந்தாலும் இயற்கை என்ற ஒரு சக்தியை மாற்ற முடியாது. உங்களுடைய நிம்மதி என்பது உங்களிடம்தான் இருக்கிறது. ஆனால் நீங்கள் தொழில்நுட்பத்தை தவறாக பயன்படுத்தால் நீங்கள் விளக்குகிறீர்கள் என்றால் அது உங்களுடைய தவறு, தொழில்நுட்பத்தின் தவறு இல்லை. இன்றைய தலைப்பின் அடிப்படையிலே அறுவை சிகிச்சை செய்தார்கள் என்றால் அன்றைய காலத்திலே வைத்தியர்கள் பல விடயங்களை செய்து அவர்களின் நம்பிக்கை வந்ததன் காரணமாகத்தான் இன்று தொழில்நுட்பத்தின் மேல் கேள்வி ஏற்படுகின்றது. ஆக ஒட்டுமொத்தமாக நீங்கள் கூறிய அனைத்து வாதங்களுமே இன்றைய இடத்திலே பொருந்தாத ஒரு விடயமாக இருக்கிறது. தலைப்பினை வாசித்துவிட்டு ஒழுங்காக நீங்களாக ஒரு மனிதத்துவத்துடன் இதை சிந்தித்து பாருங்கள். அப்போது உங்களுக்கு இந்த தலைப்பு இலகுவாக விளங்கி இருக்கும். நன்றி, வணக்கம். அன்பிற்கினியவர்களே, அழகான வாத பிரதிவாதங்கள் இதுவரை இடம்பெற்றிருக்கின்றன. இந்த பிள்ளைகள் தங்களுடைய ஆற்றலை நல்ல முறையிலே வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். அது கண்டு மகிழ்ச்சி அடைகிறேன். அதுதான் இந்த சொற்சமர் காலத்தினுடைய நோக்கம். இந்த பிள்ளைகளை நல்ல வாதத்திறமை உள்ளவர்களாக வளர்த்துவிட வேண்டும். சரி, இனி இவர்கள் என்ன பேசினார்கள்? தொழில்நுட்பத்திறன் இன்றைக்கு பெருகி கொண்டிருக்கிறது, அதை எல்லோருமே ஏற்றுக்கொள்கிறார்கள். என்னுடைய ஆரம்ப வாதத்திலே கூட அது பற்றி சொன்னேன். கற்காலம், கல்லை பயன்படுத்தி அதை தொழில்நுட்ப கருவியாக பயன்படுத்திய காலத்திலே இருந்து இன்றைக்கு ஏஐயை, செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்துகிற காலம் வரை மனித நாகரிகம் வளர்ந்து கொண்டே வந்திருக்கிறது. இப்போ நிம்மதி பற்றி பேச புறப்பட்டால், நிம்மதி என்பது, அதை இவர்கள் சிலாகித்து பேசினார்கள். இரண்டு அணியினருமே ஒத்துக்கொண்டார்கள், மனித மனம் சார்ந்ததுதான் நிம்மதி. என்னிடம் ஒரு சைக்கிள் இருந்தால் என்று நான் எதிர்பார்த்தேன், சைக்கிள் கிடைத்து விட்டது என்றால் நான் மகிழ்ச்சி அடைகிறேன் அல்லது நிம்மதி அடைகிறேன், அமைதி அடைகிறேன். நிம்மதி என்பது ஒரு வகை மன அமைதி என்று கூட கொள்ளலாம். எனவே இந்த தொழில்நுட்ப சாதனங்கள் புறத்தே தோன்றுகின்ற சாதனங்கள். நிம்மதி என்பது மனதினுடைய அகத்தே தோன்றுகின்ற ஒரு காரணி. எனவே புறக்காரணிகள், புறச்சாதனங்கள் அகத்திலே ஒருவரிடம் ஏற்படுத்தக்கூடிய தாக்கம் எவ்வாறு இருக்கிறது என்பது குறித்து பார்ப்பதைத்தான் இந்த களம் விரித்து நின்றது. நிம்மதி சார்ந்து அது அந்த காலம் தொடக்கம். நான் நினைக்கிறேன் கற்காலத்திலே வாழ்ந்த மனிதன் கூட கல்லாலே குத்துகிற பொழுது கை நசிப்பட்டு விட்டது என்றால் அல்லது கை நொந்து விட்டது என்றால் நிம்மதி போய் குளறி இருப்பான், கூக்குரலிட்டிருப்பான். தொழில்நுட்ப சாதனம் இந்த கையை பழுதாக்கி விட்டதே அல்லது கையை குத்துகின்ற பொழுது, கல்லாலே குத்துகிற பொழுது காயப்படுத்தி விட்டதே என்று அவன் நிம்மதி குலைவு பெற்றிருப்பான். எனவே இந்த சாதன கருவி கையாட்சியிலே இந்த நிம்மதி என்பது அது தொழில்நுட்ப சாதனத்தால் தான் ஏற்பட்டதா என்பது கூட விடியளிக்க முடியாத ஒரு வினாவாகத்தான் இருக்கிறது. ஏனென்றால் நிம்மதி அகம் சார்ந்தது, முதலிலேயே பார்த்திருக்கிறோம். இனி இன்றைக்கு இருக்கக்கூடிய தொழில்நுட்ப சாதனங்கள் பற்றி இந்த பிள்ளைகள் அவர்கள் என்னை விட அதிகம் தெரிந்து வைத்திருக்கிறார்கள். ஏனென்றால் நான் சீனியர் சிட்டிசன் ஆகி கொண்டிருக்கிறேன், இவர்கள் உலகை ஆளுகிற பிள்ளைகளாக இன்றைக்கு வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆக பார்க்கிற பொழுது இன்றைய உலகினுடைய தொழில்நுட்ப சாதனங்கள், அது தொழில்நுட்ப கையாட்சி என்னை விட அவர்களிடம் அதிகமாக இருக்கும். ஆகவே இந்த தொழில்நுட்ப சாதனங்கள் எவையெல்லாம் எப்படியெல்லாம் நன்மைகளை தருகின்றன என்று அவர்கள் எடுத்து சொல்லி இருக்கிறார்கள். அதனாலே எப்படி நிம்மதி இழந்து போகிறது என்று வட்டு இந்து கல்லூரி அணியினர் சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் வட்டு இந்து கல்லூரியினர் நான் அடிக்கடி சுட்டி காட்டினேன், தொலைபேசியை மையப்படுத்தி அல்லது ஸ்மார்ட் போனை மையப்படுத்தி நிம்மதி குலைவு பற்றி பேசினார்கள். பின்னர் அதை அவர்கள் சிற்பம் செய்து வளர்த்து சென்றார்கள். ஆனால் இந்த நிம்மதி என்பது தனியே தொலைபேசியோடு மாத்திரம் நிற்கிறதா என்றால், இன்றைக்கு எத்தனையோ கருவி கையாட்சிகள் மருத்துவத்துறையிலே, விளையாட்டுத் துறையிலே, ஏன் போர் நிலைமைகளிலே கூட
இந்த தொழில்நுட்ப சாதனங்களுடைய வளர்ச்சி அல்லது ஏஐயினுடைய தாக்கம் இன்றைக்கு தாராளமாகவே இருக்கிறது. ஒரு கணம் சிந்தித்து பாருங்கள். இன்றைக்கெல்லாம் QR கோட்டிலே தான் இன்றைக்கு நாங்கள் எரிபொருள் விநியோகத்தை மேற்கொள்கிறோம். இன்னும் சில நாட்களுக்குள்ளே எங்களுடைய பணப்பரிமாற்றல் கூட இந்த காகிதத்தாள்களை கொடுப்பதை காட்டிலும் QR மூலம் பணப்பரிமாற்றம் செய்வதற்கான அடித்தளத்தை இந்நாட்டினுடைய ஜனாதிபதி இட்டிருக்கிறார். அப்படி என்றால் இது நிம்மதியை குலைக்கப் போகிறது என்று வாதிடுவதற்கு வாய்ப்புகள் தாராளமாகவே இருக்கின்றன. ஆனால் இந்த மாற்றங்களை நாங்கள் எதிர்கொண்டே ஆக வேண்டும். உலக போக்கிலே தொழில்நுட்பங்களை எதிர்கொள்கிற பொழுதுதான் மனித நாகரிகம் வளர்ந்து செல்கிறது. எனவேதான் நான் என்னுடைய ஆரம்ப உரையிலே சொன்னேன், இந்த நாகரிக வளர்ச்சிக்கு பெயரிடுகிற பொழுது கூட, கற்காலம், வெண்கல காலம் என்று பெயர்கள் இடுகின்ற பொழுது கூட, இந்த தொழில்நுட்ப சாதனங்களை, எந்த சாதனத்தை பிரதானமாக பயன்படுத்தினோமோ, கல்லை பிரதானமாக பயன்படுத்துகின்ற பொழுது கற்காலம் என்கிறோம். கல்லை பயன்படுத்தி நெருப்பை உருவாக்கி குளிரை போக்கிய பொழுது, உணவை பதனிட்ட பொழுது அது நெருப்பு கண்டுபிடித்த காலமாக இருக்கிறது. விவசாயம் ஒரு 10,000 ஆண்டுகள் தான் விவசாயத்திற்கு வரலாறு. அந்த விவசாயம் இன்றைக்கு தொழில்நுட்ப கருவிகளால் ஆளப்படுகிறது. கடலிலே கூட விவசாயம் செய்யக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் இந்த தொழில்நுட்ப சாதனங்கள் எங்களுக்கு பல நன்மைகளை ஏற்படுத்துகின்றன. இந்த நன்மைகள் எப்படி நிம்மதியை தருகின்றன என்று நிறுவுகின்ற நிலையிலே இந்து கல்லூரியினர் இருந்தார்கள். இந்த நன்மைகள் ஏற்பட்டாலும் அவை எப்படி எங்களுக்கு நிம்மதியை குலைக்கின்றன? இன்றைக்கு கூட்டு குடும்பம் சிதைவுற்றிருக்கிறது. இன்றைக்கு மக்கள் வாழ்வியல் நெருக்கடிகளை எதிர்கொள்கிறார்கள். எத்தனை தொலைபேசிகள் பெருகி இருந்தாலும் உறவுகளை லண்டனில் இருக்கிறவரை, கனடாவில் இருக்கிறவரை ஒரு சந்தியிலே கொண்டு வந்து சந்தித்தாலும் அன்று நாங்கள் கூடி சாப்பிடுகிற பொழுது கண்ட இன்பத்தை, சந்தோஷத்தை, நிம்மதியை இன்றைக்கு நாங்கள் பெற்றிருக்கிறோமா? இது எல்லாம் கேள்விக்குரியனதான். ஆக மொத்தத்திலே பார்க்கிற பொழுது இந்த தொழில்நுட்ப யுகத்திலே, தொழில்நுட்ப சாதனங்களிலே நாங்கள் பெறுகின்ற நன்மைகளை எதிர்கொள்ளத்தான் வேண்டும். இவற்றினுடைய பெருக்கத்தை நாங்கள் எதிர்கொள்ளத்தான் வேண்டும். ஆக மொத்தத்தில் நிம்மதியின்மை என்பதெல்லாம் மனம் சார்ந்தது. ஆகவே மனதை பக்குவப்படுத்துவதற்கு நாங்கள் தயாராகி கொள்ள வேண்டும். இந்த தொழில்நுட்ப சாதனங்கள் நிம்மதியை ஏற்படுத்துவதற்காகத்தான் படைக்கப்பட்டவை என்பதிலே மாற்று கருத்து கிடையாது. மனித வேலை இலகுவாகின்ற பொழுது, மனிதனுடைய செயற்பாடுகள் இலகுவாகின்ற பொழுது இயல்பாகவே அவனிடம் நிம்மதி குடிகொள்ளும். எனவே கத்தியை வைத்துக்கொண்டு, அவர்கள் சொன்ன சதுர்விகனுடைய வாதத்திற்குத்தான் நானும் வருகிறேன், கத்தியை வைத்துக்கொண்டு கழுத்தை வெட்டப் போகிறோமா, கத்தரிக்காயை நறுக்கப் போகிறோமா என்பது எங்களுடைய கைகளிலே தான் இருக்கிறது. அந்த வகையில் தொழில்நுட்ப சாதனங்கள் நிம்மதியை தருவதற்காக படைக்கப்பட்டவை. எங்களுடைய கையாளுகையிலே தான் நிம்மதியின்மை என்பது ஏற்படுகிறது என்கிற வகையில் தொழில்நுட்ப சாதனங்களுடைய பெருக்கம் அல்லது வளர்ச்சி நிம்மதியை தருகிறது என்கிற வாதம், யாழ்ப்பாணம் இந்து கல்லூரியினர் முன்னெடுத்த வாதத்திலே பொருண்மை, தர்க்கம் இவை மேலோங்கி இருந்த நிலையில் நிம்மதியை தருகிறது என்கிற தீர்ப்பை நானும் வழங்கி தன்னுடைய வாத திறமையால் எல்லா பிள்ளைகளும் நன்றாகவே வாதிட்டிருக்கிறார்கள். இருந்தாலும் இந்த களத்திலே சற்று வித்தியாசமாக தன்னுடைய வாத திறமையால் இந்த களத்திலே ஒரு திசை மாற்றத்தை ஏற்படுத்தியவர் யாழ்ப்பாணம் இந்து கல்லூரியினுடைய 3வது வாதி சதுர்விகன். அவருக்கு என்னுடைய பாராட்டை சொல்லி அவருக்கு பட்டிமன்றம் ராஜா சார், பாரதி பாஸ்கர் மேடம் வழங்குகிற 5000 ரூபாய் பண பரிசை வழங்குவதிலே நானும் மகிழ்ச்சி அடைகிறேன். வாருங்கள் சதுர்விகன். நல்லது நேயர்களே, மீண்டும் மற்றுமோர் நிகழ்ச்சியில் சந்திப்போம். உங்கள் பாடசாலைகள் சார்ந்த பிள்ளைகளும் இந்த களத்திலே வந்து தங்களுடைய திறனை மெய்ப்பிக்க வேண்டும் என்று நீங்கள் கருதினால் நீங்கள் செய்ய வேண்டியது இதுதான். தயாரிப்பாளர் சோர்ச்சமர், டான் தொலைக்காட்சி, இலக்கம் 707, ஆஸ்பத்திரி வீதி, யாழ்ப்பாணம் என்கின்ற முகவரியோடு தொடர்பு கொள்ளுங்கள். நிகழ்ச்சி தயாரிப்பாளர் உங்களை தொடர்பு கொண்டு இந்த மேடைக்கு அழைத்து வருவதற்கு ஆவன புரிவார். நல்லது நேயர்களே, மீண்டும் மற்றுமோர் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை நிகழ்ச்சி தயாரிப்பாளர், டான் தொலைக்காட்சியினுடைய முகாமையாளர் இளையதம்பி செல்வச்சந்திரன்
மற்றும் நிகழ்ச்சி ஒளிப்பதிவு படத்தொகுப்பு மேற்கொண்ட விதுசாந்த் துவாரகன் இவர்களோடு மீண்டும் மற்றுமோர் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை வணக்கம் கூறி விடை கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.